நெக்ஸ்ட் டைம் பிரெட் வாங்கும்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஸோ அமேசிங் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை ஊற வச்சுக்கலாம். இனி 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி காய் துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். கிட்ட சீஸ் கிரேட்டர் இருந்தால் அதில் துருவி எடுத்துக்கோங்க. நான் குட்டியாக இருக்க சைடில் தான் துருவி எடுத்திருக்கேன். இதே மாதிரி இருக்க எல்லா பூண்டையும் துருவி எடுத்துக்கிறேன். துருவின பூண்டை ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். கொத்தமல்லி இலையில் தண்டு பகுதி இல்லாமல் இலை பகுதி மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இனி இந்த கொத்தமல்லியை நம்ம அந்த பூண்டு கூடயே ஆட் பண்ணி வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 வரமிளகாயை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மிளகாயே காரம் கரெக்டாக தான் இருக்கும். இந்த மிளகா வறுத்து காரல் வர ஸ்டார்ட் பண்ணதும் வெளியில் எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறோம். இதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் குருமிளகு, 3/4 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம். இனி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணி அரைக்க வேண்டியதில்லை. நம்ம ஊற வைக்கிறதுக்கு ஊற்றிருந்த தண்ணியை அப்படியே சேர்த்து அரைச்சாலே போதும். இது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இனி இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு கொத்தமல்லி சில்லி ஃப்ளேக்ஸ் கூட பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கெட்டியாக இருக்குது. ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கும் போது இதில் மிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை கலக்கினேன். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கலங்கி வரும். போட்டிருக்க கார்லிக், கொரியாண்டர், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு எல்லாம் நல்லா கலங்கி வந்தால் தான் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் இதை இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு காரம் கரெக்டாக இருக்கும், பட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே 3 எக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு போட்டு வச்சுருந்தேன். அந்த 3 எக்கும் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை தோல் உரித்து எடுத்துக்கிறேன். நம்ம எப்போ முட்டை பாயில் பண்ண போட்டாலும் முட்டையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். பிகாஸ் கோழியோட கழிவெல்லாம் அது மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். இன்கேஸ் முட்டை பாயில் ஆகும்போது வெடிச்சதுனாலும் அந்த கழிவெல்லாம் அப்புறம் முட்டைக்குள்ளே போகும். இனி ஒரு காணும் வேக வச்சுருந்தேன், அதையும் நான் உளுத்தி எடுத்துக்கிறேன். இனி பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க பட்டர் கார்லிக்கை வந்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். நான் வந்து ஃபோர்க் வச்சே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு இதுவே சௌரியமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இது சௌரியமாக இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சுட்டு கூட ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த பட்டர் கார்லிக் வந்து ஒரு 6 ப்ரெட்டுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ரெட்டே வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருக்கும். இனி தோசைக்கல்லில் இந்த ப்ரெட்டை ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டர் ஆட் பண்ணியிருக்கறனால இதில் ஆயில் எதுவும் சேர்த்து டோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இருக்க எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி நான் பிளெயின் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதையுமே பிளெயினாக டோஸ்ட் பண்ணிக்கலாம், ஆயில் தேவையில்லை. தோசைக்கல்லில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை இதில் சாட்டே பண்ணிக்கலாம். இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. கேப்சிகமோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக வணக்கி விட்டு எடுத்துக்கலாம். இனி அடுத்ததாக நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை தின் ஸ்லைசஸ் தான் போடுறது தான் பெஸ்ட்டு. பிகாஸ் நம்ம சாப்பிடும்போது ஆனியன் வாய்க்கு வந்தால் கூட இதோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் ஆகாது.
இனி எக்கையும் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சாண்ட்விச்சில் நம்ம எல்லோ கூட இருக்க அந்த எக் அப்படியே வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இனி டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளெயின் பிரெட் டோஸ்ட் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த மயோ போட்டுட்டு இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இனி அடுத்ததாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் 2 பீஸ் சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம வணக்கி வச்சுருக்க கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இனி இது கூட உரிச்சு வச்சுருக்க கார்ன் சேர்த்துக்கலாம். எனக்கு டொமேட்டோ பிடிக்காது, ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணல. உங்களுக்கு டொமேட்டோ பிடிக்கும்னா நீங்கள் டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு வெஜ்ஜீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ், மஷ்ரூம் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இனி கடைசியாக திருப்பியும் 1 ஸ்பூன் அளவுக்கு மயோ ஆட் பண்ணிட்டு நம்ம கார்லிக் பிரெட் டோஸ்ட்டை இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பட்டர் கார்லிக் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் படித்து டயர்டாகி வரும்போது இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பூஸ்டப் ஆயிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.